கருட புராணம் என்ன தான் சொல்லியிருக்குன்னா அது ஒரு உரையாடல். யார் உரையாடுறா? பெருமாளும் கருடாழ்வாரும் உரையாடுறாங்க. கருடாழ்வார் கேள்வி கேட்குறாரு, பெருமாள் பதில் சொல்கிறாரு. இதை படித்தா நமக்கு தீமை, குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு பரப்பி விட்டுருக்காங்க. கருடனுடைய வாக்கு என்ன அவ்வளவு பேய் வாக்கா, ஆபத்தான வாக்கா, இல்லை பெருமாள் பேச்சு தான் ஆபத்தான பேச்சா? அது அப்படி ஆபத்துன்னு சொன்னால் பகவத்கீதையும் அப்படி தானே, பகவத்கீதை பெருமாள் தானே சொல்கிறாரு, கிருஷ்ணன் தானே சொல்கிறான். அதை மட்டும் வீட்டுக்கு வீடு படிக்கிறீங்க, படிக்கிறவன் செத்தா போகிறான். அந்த கருட புராணத்திலே இறந்தவனை பற்றி விவரங்கள், இறந்தவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், செய்யாவிட்டால் வருகிற ஆபத்துக்கள், இறந்தவர்கள் நம்மோடு எப்படி தொடர்பு கொள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் எல்லாம் போட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான ஸ்லோகம், 2 வால்யூம் பெருசாக இருக்குது, நான் வச்சுருக்கேன். அதை நாம் படிக்காட்டியும் படித்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.